நடிகர் தனுஷ் தற்போது நம்ம தமிழ் சினிமாவின் ரொம்ப முக்கியமான ஒரு நடிகரா இருந்துட்டு இருக்காரு. அதே போல உச்சபட்சத்தில் இருக்கிற லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா யாருமே நம்ப முடியாத, ஏற்க முடியாத மிகப்பெரிய குற்றச்சாட்டை நடிகர் தனுஷ் அவர் மேல இன்னைக்கு நயன்தாரா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா அவங்க குறிப்பிட்டிருக்கிறது, வெறும் 3 நிமிடத்துக்கு 10 கோடி ரூபாய் தனுஷ் அவர்கள் தான் கிட்ட கேட்டதா மிகப்பெரிய குற்றச்சாட்டை பதிவு பண்ணி நடிகர் தனுஷ் அவருடைய இன்னொரு முகம் இதுதான் அப்படின்னு தற்போது நயன்தாரா மிகப்பெரிய அறிக்கை ஒன்ன தனுஷ் அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில நயன்தாரா அவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, தனுஷ் அவர்கள் எல்லாருமே நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிறந்த மனிதர் கிடையாது அப்படின்னு நேரடியாக நயன்தாரா குற்றம் சாட்டியிருக்காங்க. அதுல முக்கியமா அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, தானும் என்னுடைய கணவரும், அதாவது விக்னேஷ் சிவன் அவருடைய இயக்கத்துல நடிகர் தனுஷ் அவர் தயாரிக்க நானும் ரவுடி தான் திரைப்படத்துல நயன்தாரா கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாகவும் அந்த திரைப்படம் அமைஞ்சது. அதே போல நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேருக்கும் இடையே காதல் மலர்றதுக்கும் தனுஷ் தயாரிச்சிருந்த அந்த திரைப்படம் தான் ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருந்தது. இப்படி இருக்க நயன்தாரா இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டாரா வளர்ந்து வாழ்க்கையில எங்கேயோ போயிட்டாங்க. ஆனாலுமே சாதாரண டைரக்டரா இருக்கிற விக்னேஷ் சிவன் அவரையே நீண்ட காலங்களா காதலிச்சு கடந்த 2002 தான் நயன்தாரா அவங்க திருமணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த திருமணம், அதே போல் நயன்தாரா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு பயோகிராஃபி மாதிரி எடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட நயன்தாரா முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு தனுஷ் அவர் தயாரிச்சிருந்த நானும் ரவுடி தான் அந்த திரைப்படத்தில் இருக்கிற சில முக்கியமான காட்சிகள், பாடல்கள் எல்லாத்தையுமே நயன்தாரா அவங்க கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டியது இருக்கு. ஏன்னா அந்த திரைப்படத்தில் தான் விக்னேஷ் சிவன், நயன்தாரா 2 பேருக்குமே அவங்க காதல் உருவான ஒரு துவக்க இடமா இருந்திருக்கு. இதை தனுஷ் அவர்கள்கிட்ட கேட்காமலேயே நயன்தாரா பார்த்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தினதா தெரியுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அந்த 3 நிமிட ஃபுட்டேஜ், அதாவது நானும் ரவுடி தான் திரைப்படத்தில் இருந்த அந்த 3 நிமிட ஃபுட்டேஜ், அதே போல மியூசிக், இது எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்திக்கிறதுக்கு தனக்கு 10 கோடி ரூபாய் தரணும் அப்படின்னு தனுஷ் அவர்கள் கேட்டதா தெரியுது. ஸோ இதை குறிப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா நயன்தாரா ரொம்ப கோபமா அவங்களுடைய இந்த அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுல தனுஷ் அவர்கள் எப்பயுமே அவருக்கு பணம் 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 தான் முக்கியம், நான் அந்த திரைப்படத்தில் நடிக்கிறப்ப கூட பட்ஜெட் அதிகமாயிடுச்சு அப்படின்னு அந்த திரைப்படத்தையே தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணவர் தான் தனுஷ். அதுக்கப்புறமா என்னுடைய கை காசை போட்டு தான் நானும் ரவுடி தான் திரைப்படத்தை நான் முழுசா முடிச்சிருந்தேன். அதற்கான லாப ஷேர் கூட எனக்கு அந்த திரைப்படத்தில் இருந்து தனுஷ் அவர்கள் தரல. அந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணதும் விக்னேஷ் சிவன் தான். நான் நடிச்சிருக்கேன், ஆனா எங்களுக்கே அந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு சின்ன பகுதி கூட உரிமை இல்லை அப்படின்னு தனுஷ் அவர்கள் சொல்றதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. தனுஷ் அவர்கள் தமிழக மக்கள் எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு நல்ல மனிதன் கிடையாது. அவர் மனதளவில் ஒரு சைக்கோ, ஒரு மாதிரியான மோசமான மனிதர் அப்படின்னு நயன்தாரா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேரடியாகவே தனுஷ் அவர்களை தாக்கி இந்த அறிக்கையை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ நயன்தாரா அவங்க வெளியிட்டிருக்க இந்த அறிக்கை சரிதானா, இல்லை தனுஷ் அவர்கள் செய்தது சரிதானா, இதில் உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.